இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா இது 100வது நாள்ல விக்ரமுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி விக்ரமை இப்போ எதுக்கு போட்டு எல்லாம் பொழகுறாங்க? அதுவும் கனி, சுபிக்ஷா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிரை, எஃப்ஜே எல்லாருமே விக்ரம் அவாய்ட் பண்றதா அவரே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோல சொல்றாரு. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது என்ன மேட்ரு, கனி வந்து இன்டர்வியூல பேசும்போது விக்ரமை பத்தி நல்ல விதமாக தான் பேசினாங்க. சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா விக்ரமை பத்தி நல்ல விதமாக தான் பேசினாங்க. உள்ள வந்து என் மூஞ்ச காமிக்கணும், அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனியும் சுபிக்ஷாவும் எதுக்கு விக்ரம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஐ திங்க் பிராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பின்ன இந்த ரெண்டு பீஸ் இன்டர்வியூல என்னென்ன பேசிங்கன்னு நம்ம தான் பார்த்தோமே. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வந்து இப்போ விக்ரம் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. மேபி கனி அவாய்ட் பண்றது கூட ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன நான் சொல்றேன், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காரணம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அது கூட ஓகே. மற்றபடி சுபிக்ஷா வந்து விக்ரம் அவாய்ட் பண்றதுக்கு காரணமே இல்லையே. போன வாரம் வெளியே போற வரைக்கும் அந்த பொண்ணு ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தது. வெளியே போய் என்ன இன்சிடென்ட் எதை பார்த்ததுன்னு தெரியல. விக்ரம் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி அந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. ப்ரோமோல காமிக்கிறத வச்சு சொல்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிரை உள்ள வந்திருக்காங்க, எஃப்ஜே உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன விஷயம்னா ஓட்டிங். அதாவது விஜய் டிவி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணீங்க, ஒரு ஓட்டு போட முடியல, திவ்யாக்கு ஓட்டு போட முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான பார்த்துலாமா? முதல்ல இந்த ஓட்டு மேட்டர்லேருந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் ப்ரோமோ கண்டென்ட் வரலாம். இந்த ஓட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பண்ணும்போது சில பேருக்கு, குறிப்பாக திவ்யா கணேஷ் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது, அரோராக்கெல்லாம் ஓட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது எதுக்கு இந்த ஒரு எச்ச வேலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியல. ஏன்னா சேனல் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, புஷ் கொடுக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செக்மெண்ட்டே ஒரு எபிசோடு அரோராக்காக அலாட் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி லவ்வபிள் கண்டென்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. அப்பயே கொஞ்சம் மைல்டாக டவுட் வந்தது, ஒருவேளை சேனல் வந்து பிளான் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல, அரோராவை தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் ஒரு மாதிரி கொண்டு போகிறானுங்க. ஓட்டிங்கில் இப்படி அநியாயமாக ஒரு விஷயத்தை பண்ணுவானுங்க எதிர்பார்க்கவே இல்லை. அரோராக்கு மட்டும் ஓட்டு விடுற மாதிரி, மற்றவங்களும் சுவிச் ஆஃப்னு வர மாதிரி, அதுவும் திவ்யா கணேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து சுவிச் ஆஃப்னு வர மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்கன்னா அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல, சேனல் என்ன வேணா பண்ணும், எப்படி வேணா மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கானா வினோத்தை பொட்டி எடுத்தது எவ்வளோ நல்லதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னதான் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தாலும், என்னதான் நீங்கள் ஓட்டு போட நினச்சாலும், ஓட்டே போட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அதாவது மிஸ் கால் கொடுத்து ஓட்டு போடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் கால் பண்ண நம்ம சுவிச் ஆஃப்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் வந்து ஓட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சபரிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, சபரியோட அந்த இதுவே ஓட் பட்டனே இருக்காது, திடீர்னு ஒரு நைட்டு தூக்கிடுவானுங்க. இந்த ஃபினாலே வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் அப்படின்னும் போது ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இது தெரியாமல் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. இது டெக்னிக்கல் இஷ்யூ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சேனல் பிளான் பண்ணி சில பேர் வந்து வின்னர் ஆகும், சில பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. மேபி திவ்யாவை அடிச்சு துரத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஸோ என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரோமோ இந்த இதெல்லாம் தாண்டி இந்த ஃபினாலே வீக்கை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும், 100வது நாள் ஆயிடுச்சு, எல்லாம் செலிப்ரேஷன் வீக்காக இந்த வீக் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு சேனல் அதை நோக்கி புஷ் பண்ற மாதிரியே தெரியல. ஏன்னா சேனல் வந்து ஒரு சில டாஸ்க் கொடுக்குறாங்களே, அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கலரி விடுற மாதிரி தான் இருக்கு, பழைய விஷயத்தை கிண்டி விடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்க 100 நாள் ஆனாலும் சரி, 106 நாள் ஆனாலும் சரி, வன்மத்திலே தாண்டா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சேனல் டிசைட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் புஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று இப்போ இந்த விக்ரம் மேட்டருக்கு வருவோம். விக்ரம கனி எதுக்கு அவாய்ட் பண்றாங்க? ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, கொஞ்சம் கை கொடுக்குறாங்க. விக்ரம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி என்ன நடக்குது, வந்து இந்த மாதிரி கை கொடுக்குறாங்க வந்து சுபிக்ஷாலாம் அந்த மாதிரியா பழகணும், நம்ம கனி என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சுபிக்ஷா என்ன ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து புலம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது சுபிக்ஷா மேட்டரை பொறுத்த வரைக்கும் தெரியல, லிட்டரலாக தெரியல. ஆனால் கனியை பொறுத்த வரைக்கும் மேபி என்னவா இருக்கலாம்னா, இந்த சாண்ட்ரான்னு ஒரு பேசி இருந்தாங்களே, ஸோ இப்போ பார்த்தா கனியோட இடத்த வந்து சாண்ட்ரா ரீப்ளேஸ் பண்ணாங்களே, மேபி அதில் வந்து காண்டாயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ லைவ்ல பார்க்கும்போது தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரையும் நான் லைவ் பார்க்கல, ஸோ இப்போ தான் வந்த வெளியே போயிட்டு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, கனி கோவப்படுறது கூட ஒரு நியாயம் இருக்குது. இந்த சுபிக்ஷா பீஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே இல்லை. மேபி இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த விக்ரமால தான் நம்ம கேம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சது என்னன்னு தெரியல. மேபி வீட்டில் போய் சொல்லியிருப்பாங்களே, இந்த விக்ரம் தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வாயில் வந்து வாசிக்க சொல்லி உனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுது, அவன் பண்ண வேலையால் தான் நீ கேமை விட்டுட்டு இந்த மாதிரி நான் பக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கற்றுக்க போகிறேன், வாயில் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பிக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு உன் கேம் காலியானது ஒன் ஆஃப் தி ரீசன் விக்ரம் அப்படின்ற உண்மையான ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி அவன் தம்பி வீட்டில் போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் இதை பாரு, உன் கேம் காலியானது வேற யாராலும் இல்லை, கூடவே இருந்தானே அண்ணன் ஒருத்தன், அவனால் தான். ஏன்னா அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து டேலண்ட்டை காமிக்கணும்னு சொல்லிட்டு உன்னை இந்த கேம் மேலே இருக்க ஒரு ஃபோக்கஸே அவன் எடுத்து விட்டான். ஆனால் அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட சண்டையை போட்டுக்கிட்டு அவன் மட்டும் ஃபினாலே வீக் வரைக்கும் வந்துட்டான். யோசிச்சு பாரு, நீ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகி நீயும் பேசியிருக்கணும்ல, ஆனால் நீ பேசல. ஆனால் அவன் வந்து பார்த்தோன்னா பேசி அவன் மெரிட் எடுத்துக்கிட்டான். ஸோ உன்னை வந்து மட்டம் தட்டிட்டு அவன் வந்து மேலே போயிட்டான்
அப்படின்ற மாதிரி அவன் தம்பி சொல்லிட்டானு தெரியல. இதெல்லாம் நடந்ததா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ் நடந்ததுங்க. விக்ரம் கிட்டத்தட்ட தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல, அந்த வேலையை பண்ணாரு. சுபிக்ஷாவோட கேம் பிளே காலியானதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து காமெடி பண்ணி அவர் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்காரு, நான் பர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கேன், நான் அந்த கேரக்டர் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணேன், இதில் காமெடி பண்ணேன் அதில் காமெடி பண்ண நினச்சிட்டு இருக்காரு. யோ விக்ரம் சத்தியமாக சொல்கிறேன், நீ பண்ண காமெடி ஒரு இடத்துல கூட சிரிப்பு வரலையா, நீயா காமெடின்னு சொல்லி சுத்தினா மாதிரி தான் இருந்தது. இதில் வேற அவர் விக்ரம் பொறுத்து இப்போ வரைக்கும் நம்புறான், அவன் வந்து சண்டை போட்டதுனால வரல அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் இவ்வளோ தூரம் வந்தது காரணம் என்ன, ஒன்று சேனல் சப்போர்ட், விஜய் சேதுபதியும் விஜய் டிவியும் வந்து முட்டு கொடுக்குது சொம்படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று அவர் வந்து எல்லா பிரச்சனையும் விக்ரம சுத்தி ஒரு பிரச்சனை நடக்குது, இல்ல இவரு போய் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாரு. சோ இந்த ரெண்டு மேட்டர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா. ஆனா சுபிக்ஷா மட்டும் பாத்தீங்கன்னா இங்க வந்து சண்டை போறதுக்கு இல்ல, சுபிக்ஷா பார்வதி மாதிரியா நீ ஆகணும், இங்க வந்து சண்டை போறதுக்கு வந்த நீனு, இங்க வந்து எதுக்கு நம்ம டேலண்ட் காமிக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணை டோட்டலா டைவர்ட் பண்ணிட்டாரு. இல்லனா உண்மையிலே சொல்றேன், அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகி கரெக்டா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கு, கிளாரிட்டி இல்லாத பொண்ணுலாம் இல்ல, அவ்வளவு தத்திலாம் இல்ல. சோ அப்படின்னும் போது கிளாரிட்டி அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியிருந்தா அரோரா இடத்த அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா இப்போ அரோராய்க்கு இருக்க வேண்டிய இடத்துல சுபிக்ஷா இருந்திருக்கும். ஆனா சுபிக்ஷாவை டைவர்ட் பண்ணி விட்டாப்ல, அரோராவே அந்த மாதிரி தான் டைவர்ட் பண்ணலாம் நினைச்சாப்ல. ஆனா அரோரா பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து மாடலிங் தான் தெரியும், இங்க வந்து போட்டோ ஷூட் என்னால் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு, எனக்கு எதுவும் இல்லை நான் என்ன வருதோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் ஓகே புதுசா கத்துக்கணும், இதை கத்துக்கலாமா அதை கத்துக்கலாமா காமெடி பண்ண கத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா, அந்த மோட்டிவேஷன்ல ஏமாந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அவாய்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க பிராங்க் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. விக்ரம் அவாய்ட் பண்ணுவோம், விக்ரமை கொஞ்சம் இக்னோர் பண்ணுவோம், இக்னோர் பண்ணி ஒரு மாதிரி பிராங்க் பண்ணி கொஞ்சம் கடுப்பேதும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. ஏன்னா கனி சுபிக்ஷாவை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு, அது அப்ராப்டா இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ற அளவுக்கு பெருசா பெரிய இன்சிடென்ட் எதுவும் இல்லை. கனியை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கூட பழக்கத்தால காண்டாவலாம், விக்ரம் இது சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் கேம் காலியா இருந்து உன்னால் தான் சொல்லிட்டு காண்டாவலாம். ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்ச பிராங்க் தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த ஓட்டிங் மேட்டர் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு வேலையை சேனல் பண்ணவே கூடாது. ஆனால் சேனல் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரோ ஓட்டு போட முடியல, திவ்யாவுக்கு ஓட்டு போட முடியல, அவங்களுக்கு ஓட்டு போட முடியல. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் வெளியே போயிருந்ததுனால அதுக்கு போட முடியல. ஸோ இப்போ இந்த வீடியோலேயே சேர்த்து அதனால தான் கவர் பண்ணலாம்னு நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் நடக்குது. சேனல் வந்து பின்னாடி ஒரு எப்படி சொல்லுது, ஒரு பித்தலாட்ட வேலையை ஒன்று பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆனால் ரொம்ப கேவலமான விஷயம். அவங்க நினச்ச ஒரு ஆளை டைட்டில் வின்னர் ஆகணும், அவங்க நினச்சவங்களை மட்டும் டாப் 3 கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா ரொம்ப ரொம்ப மட்டமான விஷயம். ஏன்னா ஃபினாலே வீக்ல ஓட்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. ஸோ அப்படி ஓட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓட்டு போடவே ஒரு வழி இல்லை. விஜய் சேது சொன்னார்ல, ஓட்டு போடுங்க, எல்லாம் ஓட்டு போடுங்க, மக்களே சிந்திச்சு ஓட்டு போடுங்க, சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார்ல. ஸோ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவரை பொறுத்தவரைக்கும் யாரை சொல்றாரு, இது விக்கல்ஸ் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அவர் பேர் மட்டும் தான் சொல்லலை, மற்றபடி சூசகமாக அதான் சொன்ன மாதிரி இருந்தது. பட் ஓட்டு போடலாம் சார். ஆனால் நீங்க சொன்ன ஆளுக்கு மட்டும்தான் ஓட்டு போற ஆப்ஷன் வச்சுட்டு, அது எங்களுக்கு இருக்க ஆப்ஷனை நீங்க லிமிட் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் போனோம்னா அது எப்படி சார் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ விஜய் சேதுபதிக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி பயாஸ்டா இருக்காதீங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலாக விளையாடினா மக்களை முட்டாளாக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு, சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுற பித்தலாட்டத்தை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து பிக் பாஸ் மேலே இருக்க நம்பிக்கை ஆல்ரெடி போயிடுச்சு. ஓட்டிங் பேசிஸில் நீங்கள் எவிக்ஷனே பண்ண மாட்டீங்க, கடைசியில் வின்னரையும் ஓட்டிங் பேசிஸில் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எதுக்கு இந்த ஷோ, எதுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் தப்பு ஸ்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே அந்த மனுஷன் சொன்னார்ல, எப்போ வேணா எப்படி வேணா மாறலான்னு, இவங்களை நம்பி அவர் மட்டும் வெயிட் பண்ணி தரணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணா ஆப்படிச்சிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.